இன்னைக்கு அதோட மதிப்பு 7 லட்சம் ரூபாய். பல லட்சம் மதிப்பு இருக்கக்கூடிய பொருளை அசால்ட்டாக தூக்கி கொண்டு ஓடிய நபர். போலீஸ் பவர்னா சும்மாவா? அடுத்த 2 மணி நேரத்தில் கொத்தாக பிடித்து தங்க நகைகளை உரிமையாளரிடம் ஒப்படைத்த காவல்துறையினர். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட தைலாக்காரர் பகுதியில் நகை பட்டறையில வேலை பார்க்கக்கூடிய இளையராஜா அப்படின்றவர் சொக்க தங்கம் 2 மோதிரங்களை கவர்ல போட்டுக்கிட்டு அதை பையில போட்டு இருசக்கர வாகனத்துல எடுத்துக்கொண்டு போயிருந்திருக்காராம். அப்போ அவர் எடுத்து செல்லக்கூடிய வழியிலேயே இருசக்கர வாகனத்துல இருந்து அந்த பை கீழே விழுந்துட்டதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து இளையராஜா கரூர் நகர காவல் நிலையத்துல புகார் அளிக்கவே ஜவஹர் பஜார் காமராஜர் சிலை முதல் மாரியம்மன் கோவில் வரைக்கும் போலீசார் வர்த்தக கடைக்காரர்கள் வைத்திருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்கள் ஆய்வு செஞ்சாங்க. அப்போ காமராஜ் மார்க்கெட் அருகில கீழே கிடந்த தங்க நகைகள் அடங்கிய அந்த பைய ஒரு நபர் எடுத்து செல்லக்கூடிய சிசிடிவி காட்சிகள் பதிவாகி இருக்க உடனடியா அவரை தொடர்ந்து அந்த நபரை பிடிச்சு விசாரணை செய்ததுல கீழே கிடந்து எடுத்தது அவரை ஒத்திக்கிட்டு இருந்திருக்காரு. மேலும் அவர்கிட்ட இருந்து தங்க நகைகளை மீட்ட போலீசார் தங்க நகைகளை தவறவிட்ட இளையராஜாவை காவல் நிலையம் வரவழைத்து அதை ஒப்படைத்து அனுப்பி வச்சிருக்காங்க. தங்க நகைகளை தவறவிட்ட அந்த நபர் கொடுத்த புகார்ல 2 மணி நேரத்துல கண்டறிந்து நகைகளை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்களாம்.